நூல் சிறப்பு. குரு சீடனுக்கு உபதேசித்த கருத்துக்கள் அடங்கியதே இந்த நூலாகும். தெலுங்கு, மலையாளம், ஆங்கிலம், ஜெர்மனி, வடமொழி இன்னும் பல மொழிகளில் இதை மொழிபெயர்த்து பயின்று வருகின்றனர். இந்நூலில் பெயர் பொருத்தம், தமிழில் தத்துவம், சாஸ்திரத்தின் அமைப்பு, மகாவாக்கிய விளக்கம், மேலாம் கோட்பாடு, தத்துவம் புகட்ட வேண்டிய சமயமும் முறையும், மகாவாக்கிய விளக்கமாக வாழ்ந்த பெரியவர்கள், நாத்திகவாதமும் புத்த மதத்தின் கோட்பாடும், மாயையும் அதன் இரு கூறுகளும், தன்னைத்தான் ஆராய்தல், உள்ளது ஒரே பேரறிவு, இக பரம் இரண்டும் ஒன்றே, அஸ்பர்ஷ யோகம், ஞான யோகத்தின் சிறப்பு, ஞானியின் அனுபூதி ஆகியவை இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன. திரு கைவல்ய நவநீதம் நூலை படித்து தெளிவடைந்த பெரியோர்கள் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த ஹூக்ளி மாவட்டம் காமர்புகூர் என்ற கிராமத்தில் தோன்றியவரும், கல்கத்தா தட்சிணேஸ்வரம் காளிக்கோவில் அர்ச்சகராக இருந்தவரும், விவேகானந்தரின் குருவாக திகழ்ந்தவருமான பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆவார். மற்றொருவர் மதுரையைச் சேர்ந்த திருச்சுழியில் பிறந்து இளமையில் வீட்டை துறந்து தமிழகத்தின் துறவிகளின் இருப்பிடமான திருவண்ணாமலையை அடைந்து ஆடைகளை களைந்து கௌமீனதாரியாய் வாழ்ந்த பகவான் ரமண மகர்ஷி ஆவார். தந்தை பெரியாரும் இந்நூலை படித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரமண